நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த 24 மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் அனைத்தும் கிடைக்க வந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் உட்பட தென்காசி மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் உட்பட நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட தென் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய மழையானது பதிவாக கூடும். அது மட்டுமல்லாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்படி மிஸ் ஆனிச்சுனாக்கா நாளைக்கு ஹிட் ஆகிடும். நாளைக்கு புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். டெல்டாவின் சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் அல்லது நாளையில் நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 11ஆம் தேதி நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10/11/2025. இப்போ இன்றைக்கி எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது, அதாவது நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்குது, தெற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதனுடைய மையப்பகுதி நிலை கொண்டு அது காற்றை கொண்டு அழகாக இலங்கையில் குவிக்கும் பொழுது 12ஆம் தேதி முதல் இலங்கையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. அதே நேரத்தில் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடையும். ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, தூத்துக்குடி மாதிரியான மாவட்ட பகுதிகளும் பார்த்திங்கனாக்கா 12ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதிக பலனை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. அதன் பின்னர் டெல்டாவிலும் பார்த்திங்கனாக்கா கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதன் பிறகு வடகடலோர மாவட்டங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக 17ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் 17, 18, 19 இந்த நாட்களில் பார்த்திங்கனாக்கா சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில், புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில், டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் அங்கங்கே வலுவான மழையும் பதிவாகக்கூடும். நாகப்பட்டினத்தில் எப்போ மழை அப்படிங்கிற மாதிரி சுபாஷ் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணுறாரு, இதுலேயும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கார். நாகை மாவட்ட மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயே இருக்கிறது. நாளைக்கே பார்த்திங்கனாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பட் 14, 15ஆம் தேதிகளின் வாக்கில் ஓரளவிற்கு ஆக்டிவான மழை அங்கே பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 12, 13ஆம் தேதிகளில் கூட மழை இருக்காதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழை பொழிவு இருக்குனாக்கா அதற்கு நாகப்பட்டினத்திற்கு எவ்வளோ தூரம் இருக்குது. நாகப்பட்டினத்தினுடைய தெற்கு பகுதிகள் பார்த்திங்கன்னா, குறிப்பாக கோடியாக்கரை பகுதி பார்த்திங்கனாக்கா யாழ்ப்பாணத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தானே. கடல் மார்க்கமாக பார்த்திங்கனாக்கா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கடந்து போனோம்னாக்கா நம்ம இலங்கைக்கு தான் போகணும். ஸோ அந்த அளவுக்கு தான் தூரமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மழையை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நாகை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில், நாகை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இப்போ நம்ம கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை உற்று நோக்கும் பொழுது குழித்துறையில் 41 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தான். நேற்று மணலோடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அங்கே 70 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாக இருந்தது. பட் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மழை அளவுகள் தான் அஃபிஷியலாக கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரப்படும். அதன்படி பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் அதிகபட்சமாக குழித்துறையில் 41 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. முள்ளாங்கினாவிலே கன்னியாகுமரி மாவட்டம் 34 மில்லிமீட்டர். இவை போக நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறத அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி ராஜபாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் கயத்தாறு, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் கூட நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கமுதி, அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மானாமதுரை, கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், ராமநாதபுரம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், ராமநாதபுரம், சாயல்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், விளாத்திக்குளம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. பேச்சிப்பாறை அணை, சிவலோகம், சித்தாறல் மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாகர்கோயில் மற்றும் பேச்சிப்பாறை அணை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம். குளச்சல், குழித்துறை, கோவிலூர், முத்துக்குளி வயல், திட்டுவலை மாதிரியான இடங்களில் கூட மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் நம்ம திருநெல்வேலி மற்றும் விளாத்திக்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். திடீரென தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது.
விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். வத்திராயிருப்பு, மேகமலை மாதிரியான இடங்களில், மேகமலை வந்து தேனி மாவட்ட பகுதி, வத்திராயிருப்பு வந்து விருதுநகர் மாவட்ட பகுதி. ஸோ வத்திராயிருப்பு, மேகமலை சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கம்பம் அருகில் கூட மழையானது பதிவாகலாம். ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம் கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாக கூடும். அதேபோல் பேரையூர், மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. கமுதி, மானாமதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், கமுதி, மானாமதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கலாம், அதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதே போல் மதுரை, திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம முன்வைக்கிறோம். இன்று நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் சாரல் தூறல்லாம் பதிவாகலாம். புதுச்சேரி முதல் கொடியக்கரை வரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இன்று நள்ளிரவு மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் இருக்கிறது. ஏன்னா கிழக்கு திசை காற்று வரலன்னு கிடையாது. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில், அதாவது புதுச்சேரி, கொடியக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் இன்று இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் மற்றும் நாளை அதிகாலை நேரத்தில் திரண்டு காணப்படும். அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும். சாரல் தூறல்லாம் வந்து பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது. அதே நிலைமை தான் சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும். அதன் பின்னர் சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாளை வந்து மழையானது பதிவாகும். அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வட கடலோர மாவட்டங்களுக்கும் அப்கமிங் டேஸில். பட் அங்குமிங்குமாக அந்த மழையானது பதிவாகும். கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் 12ஆம் தேதி ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இலங்கையில் மட்டக்களப்பு, அம்பாறை, யாழ்ப்பாணம், திருகோணமலை, வவுனியா வனப்பகுதிகளை கூட நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். ஸோ அந்த பகுதிகளெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் 12ஆம் தேதி முதல் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதையும் வந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சாதகமாக தான் இருக்கப் போகிறது. அடுத்த சுழற்சி 19ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அது என்ன மாதிரியான பாத்து எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கு அடுத்த சுற்று மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். அது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முதல்ல அந்த வானிலை மாதிரி எல்லாமே காட்டிகிட்டு இருந்தது. அதற்கு ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேவ்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் மாறி வரும் சூழல்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தது தான். அண்ட் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் அந்த பீரியடில் கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அதையும் நம்ம வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே எடுத்துக்கணும். 21, 25 இந்த 21லேருந்து 25 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நவம்பரில் வடகோடி இந்தியாவில் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூட அந்த சுழற்சி கொஞ்சம் அப்வர்ட் மூமெண்ட் எடுக்கலாம். அப்வர்ட் மூமெண்ட்னாக்கா கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடு கொஞ்சம் நெருக்கத்தில் வர்றதுனால தமிழகத்தில் அது கண்டிப்பாக மழை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்டையும் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வீக்கரான சர்க்குலேஷனாக வந்தால் கூட தமிழகத்திற்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். மழை கண்டிப்பாக வந்து இருக்கும், அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது. கனமழையாகவும் அது வந்து இருக்கலாம். கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதனால் இதை நீங்கள் வந்து புறந்தள்ளாதீங்க. இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் கன்சிடரேஷனுக்குள்ளே வைங்க. 19ஆம் தேதி உருவாகக்கூடிய சுழற்சி நகர்வுகள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் குழித்துறையை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 41 மில்லிமீட்டர். முள்ளாங்கினாவிலே 34 மில்லிமீட்டர். அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 29 மில்லிமீட்டர். பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் 27 மில்லிமீட்டர். சிதறல் கன்னியாகுமரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர். திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர். பெரியகுளம் தேனி மாவட்டம் 18 மில்லிமீட்டர். குர்த்தான்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர். கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர். சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 14 மில்லிமீட்டர். நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 14 மில்லிமீட்டர். பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 14 மில்லிமீட்டர். புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர். குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர். சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர். பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர். மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர். ஆனைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 10 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும், அடுத்த 24 மணி நேரம் வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும், அடுத்து உருவாக இருக்கக்கூடிய சுழற்சி தொடர்பாக சில தகவல்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது
யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.